பின்னணி பாடகி பி சுசீலாதான் இந்த பாடலை பாட வேண்டும் என்று அடம் பிடித்த கவிப்பேரரசு வைரமுத்து. அந்த பாடலை ஒரு மெகா ஹிட் பாடலாக மாற்றிய இசைப்புயல் AR ரஹ்மான் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிப்பேரரசு வைரமுத்துவின் வரிகளில், பின்னணி பாடகி பி சுசீலாவின் குரலில், இசைப்புயல் AR ரஹ்மானின் இசையில் உருவான ஒரு மெகா ஹிட் பாடல். அதாவது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு என்று இந்திய மொழிகள் பலவற்றுள் சுமார் 25,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி சுமார் 70 ஆண்டுகால திரை அனுபவத்தை கொண்ட பாடகிதான் பி சுசீலா அவர்கள். இவருடைய குரலுக்கு என்று ஒரு தனி ரசிகர் கூட்டம் பல ஆண்டுகளாக இருந்து வருவது அனைவரும் அறிந்ததே. பல்வேறு சாதனைகளை கடந்து தனது 89வது வயதில் பயணித்து வருகிறார் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்கள். தமிழ் மொழியில் கடந்த 1953ஆம் ஆண்டு வெளியான சண்டி ராணி என்கின்ற திரைப்படத்தின் மூலம்தான் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் இசையில் தமிழ் திரையுலகில் பாடகியாக பி சுசீலா அவர்கள் அறிமுகமானார். பி சுசீலா அவர்களின் குரலில் ஒலித்த எத்தனையோ பாடல்கள் பல்வேறு விருதுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டையும் கடந்து மக்களை பெரிய அளவில் மகிழ்வித்து வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு பிரபல கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்துவின் வரிகளில் உருவான ஒரு கவிதை தொகுப்பை பாடலாக பாடியிருந்தார் பி சுசீலா அவர்கள். இப்போது வரை அதுவே அவருடைய இறுதி பாடலாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் கவிப்பேரரசு வைரமுத்து வரிகளில் உருவான ஒரு பாடலுக்கு பி சுசீலா தான் கட்டாயம் அந்த பாடலை பாட வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து அடம் பிடித்துள்ளார். கடந்த 1993ஆம் ஆண்டு பிரபல நடிகை ரேவதியின் முன்னாள் கணவரும் நடிகருமான சுரேஷ் மேனன் எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் புதிய முகம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதை மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் காலம் கடந்து இன்றளவும் பலருடைய விருப்ப பாடலாக இருந்து வருகிறது. இசை புயல் AR ரஹ்மான் இசையில் இந்த திரைப்படத்தில் மொத்தம் 6 பாடல்கள். அந்த அனைத்து பாடல்களுக்கும் வரிகளை எழுதியது கவிப்பேரரசு வைரமுத்து தான். இந்த திரைப்படத்தில் பலருக்கு மிகவும் பிடித்த பாடல்தான் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்கின்ற பாடல். கவிப்பேரரசு வைரமுத்துவின் வரிகளில் உருவான பாடல்களை பட்டியலிட்டால் டாப் 5 பாடல்களில் இது கட்டாயம் இருக்கும். கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதும்போது தமிழில் உள்ள லகர வரிசையில் பல சொற்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இந்த பாடலை நிச்சயம் பி சுசீலாவால் மட்டுமே பாட முடியும். ஆகவே அவருடைய டேட் கிடைக்காவிட்டாலும் பல நாள் காத்திருந்து பி சுசீலாவை இந்த பாடலுக்கு பாட வைக்க வேண்டும் என்று இசை புயல் AR ரஹ்மானிடம் அடம் பிடித்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. இந்த பாடலின் வரிகளை கேட்டு மெட்டமைத்த பிறகு நிச்சயம் இந்த பாடலுக்கு பி சுசீலா தான் பாட வேண்டும் என்று இசை புயல் AR ரஹ்மானும் முடிவெடுத்துள்ளார். அப்படி பலர் அடம் பிடித்து பி சுசீலா குரலில் ஒலித்த பாடல்தான் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூவழகு அவருக்கு நான் அழகு என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.